இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்று சிந்தித்துக் கொண்டு இருந்தால் நாம் தேர்வு செய்து நல்லவரை, தகுதியானவரை தேர்ந்தெடுக்கலாம் என்ற எண்ணம் வரும். நாங்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டோம் என்றிருந்தால் நம்முடைய பொறுப்பற்ற தன்மையைத்தான் அது காட்டும். அரசியல்வாதிகளுக்கு, தேர்தல் அரசியல்வாதிகளுக்கு, லட்சியமில்லாத அரசியல்வாதிகளுக்கு தங்களுடைய சொந்த நலன்தான் பொறுப்பு. மக்கள் தங்களுடைய சமூகத்தின், தங்களுடைய மண்ணின் நலனை பொறுப்பாக சிந்தித்துத்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். மற்ற கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அடிப்படையாக ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வர, அரசியலை ஒரு லட்சியம் உள்ளதாக செயல்படுத்த களம் காண்பது நாம் தமிழர் கட்சி. மக்களை எப்படியாவது கவர வேண்டும், வாக்கு பெற்று பல பொறுப்புகளை பெற வேண்டும், பணம், பதவி, விளம்பரம் மூன்றையும் பெற வேண்டும் என்ற தன்னலத்தோடு தேர்தலையும் அரசியலையும் பார்ப்பவர்கள்தான் 190 விழுக்காட்டுக்கு மேல் அரசியலிலேயே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அரசியல் ஒரு லட்சியத்தை வைக்கும் பொழுது கற்பனை செய்து லட்சியத்தை வைப்பதல்ல, இயற்கையாக உள்ளதை. நாம் எல்லாம் தமிழர்கள், நம் இனம் தமிழ் இனம். இந்த இனத்தின் தாய்மொழி தமிழ், இந்த இனத்தின் தாயகம் தமிழ்நாடு. இந்த மூன்றை பற்றி, இதனுடைய வளர்ச்சியை பற்றி, இது சந்திக்கும் சிக்கல்களுக்கான தீர்வுகளை பற்றி சிந்திப்பது, செயல்படுத்துவதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்ற ஒரு லட்சியம் நாம் தமிழர் கட்சி வைக்கிறது, செந்தமிழன் சீமான் அவர்கள் வைக்கிறார்கள். மற்றவர்கள் என்ன வைக்கிறார்கள்? பாஜகவும் காங்கிரசும் பாரத தேசியம் என்ற ஒரு லட்சியத்தை வைக்கிறது. திமுக, அதிமுகவெல்லாம் திராவிடம் என்ற ஒரு லட்சியத்தை வைக்கிறது. இரண்டும் நமக்கு தொடர்பில்லாத, நம்மை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அயல் இனம் சார்ந்தது. பாரதியம் என்பது இந்திக்காரர்களுடைய ஆதிக்கத்தை, வடநாட்டு ஆதிக்கத்தை, ஆரிய ஆதிக்கத்தை முன்னிறுத்தக்கூடியது, உள்ளடக்கமாக கொண்டது. திராவிடம் என்பது தெலுங்கர் ஆதிக்கம் அல்லது கன்னடர் ஆதிக்கம், தமிழர் அல்லாதோர் ஆதிக்கத்தை முதன்மையாக கொண்டு தொடங்கப்பட்டது. தமிழர்களை அதற்குள் உள்வாங்கிக் கொள்வது என்ற நிலையிலே இது வந்தது. இதை பார்த்துத்தான் தமிழ் தேசிய பேரியக்கம் நீண்ட காலமாக வாக்களிக்காமல் ஒதுங்கி இருந்து போராட்டங்களை நடத்தியது. இந்த அரசியல் மோசடிகளை எல்லாம் பார்த்துவிட்டு காவேரி பிரச்சனையில் கடும் போராட்டங்கள் நடத்தி காவேரி காப்புக்கு பங்களிப்பு செய்திருப்பது தமிழ் தேசிய பேரியக்கம். காவிரி உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி செயல்பட்டோம். மேற்கேத்தாட்டிலே அணை கட்டுகிறார்கள் கன்னடர்கள் என்றால் அங்கே போய் 5000 பேரை திரட்டி மறியல் செய்து 5000 பேர் தமிழ்நாட்டு எல்லையிலே கைதானோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக 19 நாள் காத்திருப்பு போராட்டம், இரவு பகலாக அங்கேயே என் தலைமையில் இருந்து காவிரி உரிமை மீட்பு குழு விவசாயிகள் இயக்கத்தினர் இந்த தீர்ப்பாயம் ட்ரிபியூனல், காவேரி ட்ரிபியூனல் காலாவதியாகாமல் பாதுகாத்தோம். களப்போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடே தமிழர் தாயகமாக தொடருமா தொடராதா என்ற அளவுக்கு இந்திக்காரர்கள், வடநாட்டார் குவிகிறார்கள். முதலாளிகளும் இந்திக்காரர்கள், வணிகர்களும் இந்திக்காரர்கள், தொழிலாளிகளும் இந்திக்காரர்கள் என்று பெருகி கிடக்கிறார்கள், கொண்டு வருகிறார்கள். வடநாட்டில் இருந்து குவியும் இந்தி தொழிலாளிகளுக்கு
சென்னை ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் அடுக்குமாடி கட்டி அவர்களை நிரந்தரமாக தங்க வைத்திருக்கிறது திராவிட ஆட்சி, மு.க. ஸ்டாலின் ஆட்சி. இப்படி தமிழ்நாடு பறிபோய்விடும், தமிழர் தாயகமாக நீடிக்காது என்ற அபாயம் வரும்பொழுதுதான் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி இயக்கம் நடத்துகிறோம். மக்களை திரட்டி போராடித்தான் எதையும் செய்ய முடியும் என்ற நிலையில் தேர்தலை பங்கெடுக்காமல் புறக்கணித்து ஒதுங்கியிருந்த நாங்கள் இரண்டு பேரபாயங்கள், பாரதீயம் என்ற ஒரு அபாயம், திராவிட தீயம் என்ற ஒரு அபாயம், இரண்டும் அயலினம் சார்ந்த ஆதிக்க கருத்தியல்கள், அவை களத்திலே நிற்கின்றன, முகாம் பிரித்து நிற்கின்றன. இயற்கையான நம்முடைய தாயகத்தை, தாய்மொழியை, நம்முடைய இனத்தை முன்னிறுத்தி தமிழ் தேசியத்தை வெளிப்படையாக பேசி களம் காண்கிறது நாம் தமிழர் கட்சி. அதை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தோம். 91 வாக்களித்ததுதான், அதன் பிறகு வாக்களிக்கவே இல்லை. நானெல்லாம் வருகிற 23ஆம் தேதி தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க போகிறோம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று நம்முடைய பேராசான் சொன்னார், வள்ளுவர் பெருந்தகை. எனவே இந்த சொல்லுகின்ற காரணங்கள் சரியாக இருக்கிறது. நம் மண் சார்ந்து, இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, தாயகம் சார்ந்து நம்முடைய சொந்த தேசியத்தை, உலகெங்கும் அப்படித்தான் இருக்கிறது, தேசியம் என்பது இருக்கிறது. ஏன் பக்கத்திலே கம்யூனிஸ்ட் இருக்கிறது, காங்கிரஸ் இருக்கிறது, கேரளாவிலே மலையாளி என்பதை மாற்றுவதில்லை அவர்கள் யாரும். கர்நாடகத்திலே காங்கிரஸ் இருக்கிறது, பிஜேபி இருக்கிறது, பாரதீயம் பேசக்கூடிய கட்சிகள். கன்னடர் என்பதை அவர்கள் மாற்றுவதில்லை. ஆந்திராவிலே தெலுங்கர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருப்பார்கள், எல்லா இடத்திலும் இருப்பார்கள், பாஜகவில் இருப்பார்கள். தெலுங்கர் என்ற இனப்பெயரை மாற்றுவதில்லை, தெலுங்கர் என்றுதான் சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு சரியான சமூக அறிவியல் படியான ஒரு பெயரை, கட்சி பெயரை அங்கே வைத்திருக்கிறார்கள், தெலுங்கு தேசம் என்று. தெலுங்கு தேசம். இங்கே தமிழ் தேசம் என்று சொன்னால் உடனே பிரிவினைவாதிம்பா. தமிழனுக்கு திராவிடன் ஒரு பேர் கொடுக்குறாங்க. நம்ம இலக்கியத்துல எங்கேயும் கிடையாது திராவிடன். நம்மளை பத்தி சொல்றதெல்லாம் தமிழன் தான். 5000 ஆண்டுக்கு முன்பும் தமிழர் தமிழ்நாடு தான், தமிழகம் தான், தமிழ்நாடு தான். இதற்கு எல்லையெல்லாம் சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு இன மறுப்பு, தமிழர் என்று சொல்வதே இன மறுப்பு. நம் கண் முன்னால் நம்முடைய இனம் அழிக்கப்பட்டது ஈழத்திலே. பெரிய கட்சி எது வந்தது? திமுகவோ அதிமுகவோ ஈழத்தமிழர்களுக்காக நின்றது உண்டா? எம்ஜிஆர் இருந்த போது நிதி உதவி செய்தார், விடுதலை புலிகளுக்கு செய்தார், பாராட்டுவோம். ஆனால் அவர்கள் தடை போட்டு IPKF எல்லாம் அனுப்பும் போது அவர் மனம் நொந்தாரே தவிர எம்ஜிஆரால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. படுமோசமாக இந்திய அரசு, காங்கிரஸ் அரசின் துணையோடு நம்முடைய இனத்தை அழித்தார்கள். 2008 2009 நம்முடைய இனத்தை அழித்து குவியல் குவியலாக படுகொலை செய்யும் பொழுது துணை நின்றது யார்? காங்கிரஸ் ஆட்சி. சோனியா காந்தியும் கருணாநிதியும் நடத்திய கூட்டாட்சி. பிரதமராக இருந்தவர் மன்மோகன் சிங். திமுக காரர்கள் அமைச்சர்கள் பதவியிலே முக்கிய பொறுப்புகளிலே இருந்தார்கள். இந்த ரெண்டும் சேர்ந்து அவனுக்கு ஜாடை காட்டி ராஜபக்சேக்கு, சிங்களனுக்கு, என்ன வேணால் நீ அழி, தமிழர்களை அழி, தமிழ்நாட்டில் எழுச்சி வராமல் பார்த்துக் கொள்கிறோம், வெளிநாடுகள் அதில் தலையிட்டு ஈழத்தமிழர்களுக்கு உதவாமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்தது இந்தியா. சோனியா காந்தி, ராகுல் காந்தி அம்மா. அன்றைக்கும் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இல்லை. பேரழிவுக்கு பிறகுதான் ஜெயலலிதா ஆதரவாக வந்தார். அழிக்கப்படும் போது, நம்ம இனம் அழிக்கப்படும் பொழுது கருணாநிதியோ அல்லது ஜெயலலிதாவோ நமக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை. கருணாநிதி காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து ஆட்சியில் இருந்தார். இவ்வளவு ஒரு இனவிரோத கட்சிகள், இந்த கட்சிகள் தமிழின பகை கட்சிகளா இருக்கின்ற கட்சிகளுக்கு என்ன செல்வாக்கு? பல கட்சிகள் உருவாக்கலாம். இந்திய தேசியம் பேசக்கூடிய கட்சியை வைத்துக் கொண்டு அவனவன் கன்னடனாக இருக்கிறான், கன்னட வெறியோடு இருக்கிறான். காவேரியை தர முடியாது, மேக்கேதாட்டில் அணை கட்டியே தீர்வோம் என்கிறான். பாஜக முதல் மந்திரி இருந்தாலும், காங்கிரஸ் முதல் மந்திரி இருந்தாலும்.
மீட்போம், காவிரியை மீட்டே தீர்வோம் என்று ஒரு நபர் சொல்வதில்லை. ஸ்டாலினும் சொல்வதில்லை, எடப்பாடியும் சொல்வதில்லை, அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனும் சொல்வதில்லை. ஒரு அனாதையாக நாம கிடக்கிறோம். இந்த நிலையில் தான் நம்முடைய இன உரிமைக்காக, நம்முடைய மொழி உரிமைக்காக, நம்ம தாயக உரிமைக்காக, நம்முடைய அசலான இனப்பெயரோடு இன தேசியத்தோடு கட்சி தொடங்கி இருப்பது நாம் தமிழர் கட்சி. அதற்காக குரல் கொடுத்து பட்டி தொட்டி எங்கும் தமிழ் தேசியத்தை பரப்பியது செந்தமிழன் சீமான். அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். தேர்தலில் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். நாம் தேர்தலிலே நிற்க வேண்டாம். நம் கருத்துக்களில் பல கருத்துக்களை முன்னெடுப்போரை ஆதரிப்போம் என்ற முறையில் தான் ஆதரிக்கிறோம். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், எல்லாரும் அப்படித்தான் சிந்திக்கணும். நம்ம இனத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள். எதை மீட்டார்கள்? காவிரியை மீட்டார்களா, பாதுகாத்தார்களா? கருணாநிதி இருந்தார், இப்ப ஸ்டாலின் இருக்கார், பேசுவாரா இதை பத்தி? எடப்பாடி கூட பேசுறது இல்லையே காவேரி பிரச்சனையை பத்தி. ஒரு ஆண்டுக்கு 362 டிஎம்சி தண்ணீர் வந்தது காவேரியில. 1934ஆம் ஆண்டு புதாறு வெட்டப்பட்ட பிறகு கணக்கெடுத்தார்கள். மேட்டூர் அணை கட்டப்பட்ட பிறகு மேட்டூர் அணையிலிருந்து வந்த கணக்கு எடுக்கிறார்கள். 1934 திறக்கிறார். அந்த எவ்வளவு தண்ணீர் வந்தது என்று கணக்கெடுக்கிறார்கள். 362 டிஎம்சி வந்திருக்கிறது சராசரியாக. அதை காவேரி தீர்ப்பாயம் 205 டிஎம்சி என்று குறைத்தது. உச்ச நீதிமன்றம் 177.25 டிஎம்சி என்று குறைத்தது. அதையும் தர முடியாதுங்கிறான், தரவில்லை. 4-5 ஆண்டுகளாக இயற்கை சீற்றங்களால பருவந்தவறிய மழை பொழிவினால் தான் மேட்டூர் அணை நிரம்பி நமக்கு தண்ணீர் வந்ததை தவிர அவன் திறந்து விடவில்லை. இப்பொழுது கூட சொல்லுதா இருந்தாலும் மேக்கேத்தாட்டை கட்டியே தீர்வோம். இந்த பட்ஜெட் உரையிலும் அந்த சித்தராமையா காங்கிரஸ் முதலமைச்சர் மேக்கேத்தாட்டை கட்டியே தீர்வோம் என்றுதான் சொல்லுகிறார். வாய் திறந்து ஸ்டாலின் இதை பத்தி பேச மாட்டாரு. தஞ்சாவூர் வந்த போது மட்டும் நடிப்புக்காக எடப்பாடி பழனிசாமி ஏதோ பேசியிருக்காரு. இந்த 2 பெரிய கட்சிகள் திமுக அதிமுக காவேரி பிரச்சனைக்காக நடத்திய போராட்டம் என்ன? ஜெயலலிதா அம்பேத்கர் உண்ணாவிரதம் அத்தோடு முடிஞ்சு போச்சு. இவர்கள் என்ன நடத்திருக்கிறார்கள்? இவர்கள் மீட்பதற்கு என்ன முயற்சி எடுத்தார்கள்? விவசாயிகள் தானே அந்த கட்சியில் இருக்கீங்க. விவசாய தொழிலாளி இதெல்லாம் சிந்திக்கிறது இல்லையா? இப்ப சினிமா நடிகருடைய ரசிகர் மாதிரி சினிமா நடிகர்களுடைய ரசிகர்கள் இருக்காங்க. நல்லா நடிக்கிறாரு, வசனம் பெய்கிறாரு, பிரமாதம் நல்லா இருக்குன்னு கட்சியில் இருக்காங்க. நீங்க எல்லாம் திமுக அதிமுக இருக்கிறது அப்படித்தான். நல்லா பேசுறாங்க, மைக்கில் அழகா இருக்காங்க, மேக்கப் போட்டுக்கிறாங்க, நல்லா கவர்ச்சியா இருக்காங்கன்னு கட்சியில் இருக்கீங்களா? நம்ம மக்கள்லாம் எதுக்காக அந்த கட்சிகள் இருக்கீங்க? கேட்க வேண்டாமா? மேக்கேத்தல அணை கட்டிட்டு இருக்காங்க, தடுக்கிறதுக்கு வாய் திறந்து எடப்பாடி பேசுறது இல்ல, ஸ்டாலின் பேசுறது இல்ல. ஏன்னு நீங்க டெல்டாக்கார் கேட்க மாட்டீங்களா? அப்ப ஏறி குத்தி மாவளுக்கு போடுவான். இந்த கூட்டம் ஒண்ணு விழிப்பில்லாத கூட்டம். எப்படியாவது மந்தையா தெரிவிக்க மக்களை மந்தையாக்கிட்டாங்க. ஜனநாயகத்தில் மக்கள் தான் மன்னர்கள். தலைமை அதிகாரம் மக்களிடம் இருக்கிறது என்பார்கள் ஜனநாயகத்தில். ஆனால் மக்களை மந்தையாக்கி இந்த கட்சிக்காரர்கள், தந்திரம் தெரிந்த நபர்கள், தரகு பேர்வழிகள், அவர்கள் தான் தலைவர்கள். தலைவர்னா சாதாரண தலைவர் இல்ல, சர்வாதிகாரியோட அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு வருஷமா ஸ்டாலின் தமிழ்நாடு அரசுடைய வரி பணத்துல தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். விளம்பரம் கொடுத்து கோபுர சின்னத்தை போட்டு தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிச்ச பிறகு அது பண்ண முடியாது. அதனால இப்ப வேற காசு, கள்ள காசுல விளம்பரம் கொடுக்குறாங்க. ஒரு வருஷமா பத்திரிகைகள் நிறைய விளம்பரம் வந்தது. இந்த சாதனை அந்த சாதனை. யார் பணம்? வரி பணம். 15 லட்சம் கோடி கடன் இருக்கு. தினந்தோறும் நீங்க பத்திரிகை பார்த்திருப்பீங்க. எவனும் எந்த மாநிலத்தையும் இப்படி செய்ய மாட்டான். வரி பணத்தை எடுத்து சாதனைகளாக விளக்கி கோபுர கலசம் உள்ள அரசு முத்திரையை போட்டு ஸ்டாலின், கருணாநிதி படம் போட்டு வரும். இப்ப அவர்கள் திரட்டிய வெவ்வேறு வழியில திரட்டிய பணத்துல முழு பக்க விளம்பரங்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கு, செய்தி பத்திரிகையில பார்த்திருப்பீங்க. ஹிந்து பத்திரிகை உட்பட இங்கிலீஷ் பத்திரிகை, தமிழ் பத்திரிகை, எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. என்ன தலைப்பு? ஒரே தலைவன். பார்த்திருப்பீங்கல்ல, ஒரே தலைவன். முகப்பு பக்கம் தான் இது. எல்லாத்திலும் தினத்ததிலே வந்திருக்கு, இதில் வந்திருக்கு. எல்லாம் ஒரே தலைவன்.
எதுக்கு ஒரே தலைவன் என்னன்னதுக்கு? அந்த ஒரே தலைவன் யாரு? ஸ்டாலின். கீழே ஸ்டாலின் படங்கள் தான். அந்த என்னென்ன வகையில் ஸ்டாலின் கதாநாயகன்? ஓயாத சூரியன், உழைப்பால் தமிழ்நாட்டை உயர்த்துகின்றவர் ஸ்டாலின் படம், அதுக்கு ஒரு படம். அன்புள்ள வழிகாட்டி, பிள்ளைகளுக்கு சோறு விட்டுறார், அது ஸ்டாலின் படம். அதுக்கப்புறம் பாசமிகு அண்ணன், அது ஒரு அண்ணன், எல்லாம் ஸ்டாலின் தான். மக்களின் நாயகன், பேரிடரில் துணை நின்ற துணிவு மிக்க தலைவர், அஞ்சா ஆளுமை, காவல் அரண், அவ்வளவும் ஸ்டாலின் தான். பெரிய நடுவில் பெரிய படம். இங்கிலீஷ் ஹிந்துல கூட அந்த ஒரே தலைவன் தான், ஒரே தலைவன். அதே முகப்பு பக்கம் முழு பக்கம் வந்துருக்கு. அப்ப நீ இந்த தலைவன்னா என்ன அர்த்தம்? அது திமுக வேற யாருமே இல்லையா? ஒரே சர்வாதிகாரி. தலைவன் என்ற பெயரை போட்டுக்கொண்டு திமுகவின் சர்வாதிகாரியாக விளங்குகிற ஸ்டாலின் தமிழ்நாட்டின் சர்வாதிகாரியாக மாறிவிட வேண்டும் என்று எல்லா ஏற்பாடும் செய்கிறார். அதுக்கு முழு அதிகாரம் இல்லை, இல்லைன்னா தமிழ்நாட்டின் சர்வாதிகாரி ஆயிடுவார். இப்ப நம்ம வேட்பாளர் சொன்னார்ல திருமுருகன், தஞ்சாவூர்ல யாருக்கு கொடுத்திருக்காரு? தஞ்சை தொகுதிக்கு அவங்க சொந்தக்காரர் கொடுத்திருக்காரு, சன் ராமநாதன். பல பேர் நம்ம பிள்ளைகளை எல்லாம் சொல்றாரு, அவங்க எல்லாம் ஏன் கொடுக்கலன்னு கேட்டாரு பாருங்க, எல்லாம் இருக்காங்க. அடுத்தது தஞ்சை மாவட்டம் 4 மாவட்டம் ஆயிடுச்சு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை என்று 4 மாவட்டமா இருக்கு. இந்த 4 மாவட்டத்திலையும் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றது திமுக. 2021 இருந்து மந்திரி பதவியே 3 ஆண்டு யாருக்கும் கொடுக்கல, இந்த 4 மாவட்டத்துக்கும் திமுகவில். கோவி செழியனுக்கு வந்தது இப்போ 2 ஆண்டா தான். இப்ப அவங்க யாரும் மந்திரி பதவி கொடுத்தாங்க, அவருக்கு தான் சேவை பண்ண போறாங்க, நமக்கு ஒண்ணு இல்ல. நமக்கு இந்த ரத்தம் கிடந்து அடிச்சுக்குது இல்ல, தமிழனுக்கு இல்லையான்னு, அதனால கேட்கறது தான். ஆனா தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர்களுக்கு 10 பேருக்கு கொடுத்திருக்க மந்திரி பதவி தமிழ்நாட்டில். இந்த 4 மாவட்டத்தில் ஒருத்தனுக்கு மந்திரி பதவி கொடுக்கல, யாருக்குமே தகுதி இல்லையா? அப்ப அவர்களை குறை சொல்லி மட்டும் இல்ல, நம்ம அதை சகிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. எனக்கு கொஞ்சம் சம்பாதியத்தை வழிவிடுங்க சாமி, எனக்கு தலைவர் விட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாள் நம்ம ஆளுவ. நம்ம இனத்துல இருக்காங்கல்ல எம்எல்ஏக்கள், சம்பாதிக்க வழி விட்டா போதும், நாங்க பாத்துக்கிறோம், அதுக்கு என்னதுக்கு எனக்கு மந்திரி பதவி எல்லாம்? மந்திரி பதவியிலே அதான் செய்ய போறேன், இங்கேயும் அதான் செய்ய போறேன், இதை கொடுத்துட்டு போங்க. இப்படி இருந்து இந்த இனத்துக்கு துரோகம் பண்றீங்களே பாவிகளா, திமுகவில் இருக்க பொறுப்பாளர்களே. நீங்க மானக்கேடா போறது மட்டுமல்ல, இந்த இனத்தையே அழிக்கிறீங்க. என்ன தைரியம் இருக்குங்கிற? 4 மாவட்டத்தில் ஒருத்தனு கூட மந்திரி பதவி கொடுக்காம இருப்ப. அங்க ஒரு ஆள் கிடக்கிறான், நம்ம அன்பில் பேரன், அவனை நாடு கடத்தணும். ஏன்? அங்க KN நேரு சாம்ராஜ்யம், திருச்சியில KN நேரு அந்த ஸ்டாலின் வளாகத்தை சேர்ந்தவர். இந்த பையன் இடைஞ்சல் நம்பால், இந்த மகேஷ் பொய்யாமொழி அன்பில் பேர, அவரை தவிர்க்க முடியல. அந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசி வேற. அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மந்திரியும் ஆக்கிட்டு இந்த 4 மாவட்டத்துக்கு நீ பொறுப்பா போய் பார்த்துக்கிட்டாங்க. அங்க KN நேரு மகன், பக்கத்துல பெரம்பலூர் தொகுதி, அருண் நேரு, ஆமா அவர் மகன் தான். அப்படி எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பதவி. இப்படிப்பட்ட நிலையில தமிழர்களை ஒரு மந்தையாக்கி விட்டார்கள், அவங்களை தலையாட்டு கொடிகள் ஆக்கி விட்டார்கள். அதில் தலைவன் போட்டாக்க யாருமே இந்த திமுக வேற ஆளே கிடையாதா? அண்ணா எப்படி வச்சிருந்தாரு? திமுகவுக்கு தலைவர் கிடையாது. அண்ணா உயிரோடு இருந்தபோது அவங்க உருவாக்கும் பொழுது பொதுச் செயலாளர் மட்டும்தான். அண்ணாதுரை பொதுச் செயலாளர். அடுத்த பீரியட் பொதுச் செயலாளராக நெடுஞ்செழியன் அவர் இருக்கும்போதே ஆக்கினாரு.
நெடுஞ்செழியன் அவர் இருக்கும்போதே பொதுச்செயலர் ஆக்கினார். தம்பி வா, தலைமை ஏற்க வா, திருச்சி மாநாட்டில் தான் சொல்லி அழைச்சாரும்பாங்க. அண்ணா உயிரோடு இருக்கும்போது அவர் எழுத்துக்களை படித்தவன், அவரையும் கூட்டங்களில் அவர் பேச்சை கேட்டவங்க முறையில் சொல்கிறேன். அந்த திராவிடம் போக்குவரத்தில் நமக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அண்ணா லஞ்சம் வாங்காதவர், தனிப்பட்ட முறையில் காசு சேர்க்காத நபர், எளிமையான மனிதர் தான். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. மற்றபடி அந்த தப்பான கருத்து திராவிடம் அதெல்லாம் தீமையான கருத்து, நம்ம இனத்து பேரை மறைக்கிறது. அவர் அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ள உறவா கட்சிக்காரர்கள் வச்சிருந்தாரு. தம்பிக்கு கடிதம் என்று அவர் எழுதுவார். காஞ்சி என்ற ஒரு பத்திரிகை வாரம் நான் இப்ப படித்தேன். தம்பிக்கு கடிதம் எழுதுவார். அண்ணா தம்பி, அண்ணன் தம்பி தான். கருணாநிதி என்ன செய்தார்? சூழ்ச்சியை பாருங்க ஐயா. பொதுச் செயலாளர் பதவி மட்டுமல்ல, தலைவர் பதவியும் உருவாக்கி அதுக்கு கட்டுப்பட்டவரா பொதுச் செயலாளரை மாத்திட்டார். தலைவர் பதவியை தான் எடுத்துக்கிட்டார். அன்பழகம் போட்டி, நான் பொதுச் செயலாளர்னு போட்டி போடுறேன்னாரு. அண்ணா இறந்த பிறகு நெடுஞ்செழியன் போட்டி போடுறேன்னாரு. அப்பதான் இப்படி தலைவர் பொதுச்செயலாளர் 2 பதவி வச்சுக்கோ, நான் தலைவர் ஆகிறேன், நீங்க ஒருத்தர் பொதுச்செயலாளர்னு நெடுஞ்செழியனே யாரையும் ஆக்கினார். சும்மா பொம்மையா. இப்போ ஒரு பொம்மை இருக்கு பாருங்க, ஒன்று நையாண்டி நாயகர், நம்ம துரைமுருகன் பொதுச் செயலாளர்னு யாருக்கு தெரியுமா? திமுகவில் அதுக்கு ஏதாவது செல்வாக்கு உண்டா? உதயநிதி அம்மாவுக்கு இருக்கிற அதிகாரம் துரைமுருகனுக்கு உண்டா? கட்சிக்குள்ளர எப்படி சூழ்ச்சி வருது பாருங்க. பொதுச் செயலாளர் அடுத்த நிலை, எல்லாரும் கலெக்டிவ் லீடர்ஷிப் என்று இருந்தது. அதை அப்படியே தலைவர். இவர் எப்படி இருந்தார்? கடிதம் அண்ணாதுரையை பார்த்து இவரும் கடிதம் எழுதினார். தம்பின்லாம் எழுதக்கூடாது, உடன்பிறப்பு. சரி, எழுதலாம். சரி, தலைவர். இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப அந்த பாரம்பரியம், அந்த உளவியல், ஒரே தலைவர் ஸ்டாலின் தான், மற்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரேன்னு போறானே எப்படிங்க? திமுகவில் ஏதாச்சும் இதா இருக்க? ஒரே தலைவன், வேற மந்திரியிலே கிடையாது. அதுல அந்த அமைச்சரவையில் அது துரைமுருகன் ஒன்று கிடைக்க ஒன்று, அதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதா? MABL படிச்சு கிடக்கு, மாணவ பருவத்திலேருந்து திமுகவில் இருந்த சீட்டு. அதெல்லாம் யார் வச்சிருக்கேன்? யாரோ ஒரு கலெக்டிவா கூட்டு பொறுப்பில் இருக்கணும்ல. இப்படியாக ஒரு குடும்பத்தின் ஒரு நபருடைய சர்வாதிகார அமைப்பாக திமுகவை மாற்றிவிட்டார்கள். அவர்களுக்கு போய் தொண்டூழியம் செய்து அதன் மூலம் பலனடைந்தால் போதும் என்ற அடிமை உளவியலை தமிழர்களுக்கு வளர்த்து விட்டார்கள். நம்மவர்கள் வளர்த்து கொண்டார்கள். இவ்வளவு பெரிய நோய் இருக்கு நம்ம தமிழ் இனத்துல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் தான் சரி பண்ணணும், இதையெல்லாம் தான் மாத்தணும். இந்த நோய்களெல்லாம் சொல்லி வர்ணிச்சு பேசுறதுக்கு இல்ல. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது அன்னைக்கும் வாய் நாடி, வாய்ப்ப செயல். இதை எப்படி தீர்க்கிறதுன்னு பார்க்கணும். அதற்கான முதல் திறவுகோல் தான் நம்முடைய இனப்பேரை நாம் மாத்தாம, உண்மையா இயற்கையான இனப்பேரை நாங்க தமிழர்கள் தான், நாம் தமிழர் தான் என்று சொல்லுவது. எங்கள் தாயகம் தமிழ்நாடு தான், இந்திய கூட்டமைப்பில் இருக்கிறது. எங்கள் தாயகம் தமிழ்நாடு, எங்கள் தாய்மொழி, எங்கள் தேசிய மொழி தமிழ். இந்தி எங்களுக்கு தேசிய மொழி இல்லை. அரசியல் சட்டத்தில் கூட இந்தியை தேசிய மொழி என்று அவர்கள் சொல்லவில்லை. வெளியிலே சொல்லிக் கொள்கிறார்கள், பரப்பி விட்டார்கள். கான்ஸ்டிடியூஷன்ல அவர்கள் சொல்லுவது 343 அவர்கள் சொல்லுவது இந்தி ஒன்றிய அரசின் அலுவல் மொழியாக இருக்கும் என்பதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒன்றிய அரசின் அலுவல் மொழி, அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன், அதுதான் அவங்க சொல்றான். வெளியில் அதை என்ன பரப்பிட்டாங்கன்னா தேசிய மொழி, தேசிய மொழி. யாரு கேட்டா தேசிய மொழி தெரியாதாமா எங்கள் இந்தியானாக. ஏனென்றால் அவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது, அவர்களுக்கு அவர் கீழ் நம்ம எல்லாம் அடிமைகளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசியம் தமிழ் தேசியம், இதை உருவாக்குவதற்குத்தான் இவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கிறது. அதுபோல ஒரு சர்வ திமுகவில் போய் யாரும் கேள்வி கேட்ட முடியாது, பேச முடியாது. யாரும் ஜனநாயகம்லாம் கிடையாது. நிரந்தரமான ஒரு குடும்ப ஆட்சியை, குடும்ப தலைமையை கொண்டு வந்து விட்டார்கள்.
அதற்குள் பிச்சை வாங்கி பிழைக்கின்ற பிழைப்புக்கு தமிழன் தமிழச்சி போகலாமா? அதுதான் நான் கேட்கிறோம். நீ ஒன்னால மட்டும் வர, உன் பேரன் பேத்த பிள்ளை கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி உன் ஊரு நாடு எல்லாத்தையும் கெடுத்துட்டு போற உன் சுயநலத்தை பார்த்து. அந்த மாதிரி இருக்க கூடாது. ஒரு ஜனநாயகமா கட்சியில் விரும்பி நீ ஏத்துக்கிட்டு இரு. ஏதாவது பேச முடியுமா அங்க? அது அப்படி இருக்கிறது. ஒவ்வொன்றும் அப்படியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் பாஜக தமிழ்நாட்டை 3 யூனியன் பிரதேசமா மாற்ற திட்டமிட்டு இருக்கான். அவனுக்கு ஆகாத இடத்தையெல்லாம் மாத்திடுவான். அது மாதிரி ஜம்மு காஷ்மீரை 2ஆ மாத்திட்டாங்க. சிறப்பு அதிகாரத்தோடு இருந்தது ஜம்மு காஷ்மீர். அதுக்கு எந்த அதிகாரம் இல்லாம பாண்டிச்சேரி மாதிரி மாத்திட்டான் ஜம்மு காஷ்மீரை. இதே மோடியன் கம்பெனி தான் தமிழ்நாட்டை அப்படி மாற்றுவதற்கு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அபாயம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நபருக்கு பதவி 2029 முடியுது மோடிக்கு. அதற்குள் இதெல்லாம் தீர்த்து கட்டிட்டு போயிடணும்னு நினைக்கிறார். அதற்கு வசதியாகத்தான் இந்த உறுப்பினர் எண்ணிக்கையை தமிழ்நாட்டினுடைய சட்டசபை உறுப்பினர்கள், ஊபி சட்டசபை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிகப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். மக்கள் தொகை பெருக்கம் நமக்கு ரொம்ப குறைவு. தமிழ்நாட்டில் சராசரியா ஒரு குடும்பத்துக்கு கணவன் மனைவிக்கு ஒரு பிள்ளை தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. 1.4 கணக்கு எடுத்துருக்காங்க. பீகார்ல சராசரியா 3 பிள்ளைகள் இருக்குங்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் சராசரி அவன் 5 பேர் 6 பேர் பெற்றுக்கிறான் பீகார்ல. ஊபிக்கு 2 குழந்தை அடிப்படை, அதுக்கு மேல இருக்கு ஒரு குடும்பத்துக்குங்கிறான் உத்தரப்பிரதேசத்துல. நமக்கு ஒரு குழந்தை தவறுனா எங்கேயாவது 2 பிள்ளை. அது 1.4 மக்கள் தொகையோட பிரிக்கும் போது இதுதான் கணக்கு போட்டிருக்காங்க. அப்படி என்றால் இவர்கள் கொண்டு வர்ற கணக்குப்படி நமக்கு எண்ணிக்கை, பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறையுமோ? மோடி சொன்னார் குறையாது, உங்களுக்கு கூடும். 2 தந்திரம் பண்றானுங்க. மக்கள் தொகைக்கு ஏற்ப உங்களுடைய மக்கள் தொகை உயர்வுக்கு ஏற்ப உயரும். அதே சமயம் இப்ப இருக்கிற 343 உறுப்பினர் தொகுதிகளை 50 விழுக்காடு உயர்த்த போகிறோம். அந்த 50 விழுக்காடு உங்களுக்கு உயரும். இப்ப நாங்க 39ங்கிறது 19 ஒரு 20 சேர்ந்து 59 ஆகும். 19 என்பது 59 ஆகலாம். ஊபிக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 80 பேர். ஊபி உத்தரப்பிரதேசம் மட்டுமல்ல, பீகார், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கட், அப்படி அந்த ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான் எல்லாம் ஹிந்தி தான் அலுவல் மொழி. கல்வி மொழி எல்லாம் ஹிந்தி தான். ஹிந்தியில தான் பேசுவாங்க. குஜராத்திகள் குஜராத்தி மொழியும் வச்சிருக்காங்க. இந்தியோட ஐக்கியமாயிட்டாங்க. அந்த மாதிரி இவர்களுக்கு எக்கச்சக்கமா மக்கள் தொகை பெருகிருச்சு. இந்த 50 விழுக்காடுல என்ன பண்ண போறான்னாக்க உயர்வை நமக்கு 39, அது அவனுக்கு நிறைய உயர்ந்திருக்கு. இவரே சொல்லிட்டாரு, அமித்ஷா பேசிட்டாரு சென்னை தமிழ்நாடு பிரச்சாரத்தில். 43 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு எம்பி இருக்கிற இடம்லாம் இருக்கு இந்தியாவில். வெறும் 6 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு எம்பி இருக்கிற இடம்லாம் இருக்கு. இதெல்லாம் மாத்தணும். அப்ப என்ன பண்ண போறோம்? அவங்க எக்கச்சக்கமான மக்கள் தொகை இருக்குல்ல, அவர்களுக்கு இந்த இருக்கிறதுல பாதி என்பதல்ல, மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு இன்னும் கூடுதலாயிடும். இப்ப அவங்களுக்கு 80 இருக்குன்னா 40 உருவாகி 120 தான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தொகுதியுடைய வாக்காளர் எண்ணிக்கையும் வச்சு கொடுப்பான். கொடுத்துட்டு மிச்சம் உள்ளதெல்லாம் பாதியை போட்டு நம்ம கொடுப்பான். இந்த 20 என்பதும் நம்ம குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் மேலும் இவருக்கு நாளைக்கு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் எது வந்தாலும் இந்தி மண்டலத்தை வைத்து பாதுகாத்துக்கலாம். இந்தி பேசாத மாநிலங்களுடைய ஓட்டு தேவைப்படாமல் நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் இப்ப மோடியுடைய கருத்துங்க. இந்தி பேசாத எம்பிக்களுடைய வாக்கும் சேர்ந்தாதான் பெரும்பான்மை கிடைக்கும், பிரதமரும் மந்திரி சபையும் நிலைக்கும் என்ற நிலையை மாற்றி இந்தி மண்டலத்திலேயே பாதிக்கு மேல வந்துடுறது. அவங்களுக்கு பிஜேபிக்கு வந்துடும், நாளைக்கு காங்கிரஸுக்கு வரலாம். ரெண்டும் ஒரே கட்சி தான், பிளந்துருக்காங்க. கொள்கை ஒண்ணுதான், இந்தி தான் ஆட்சி மொழி.
மாநில உரிமைகளை பறிப்பது என்பதில் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கு என்ன வேறுபாடு இருக்கு? என்ன வேறுபாடு இருக்கு? 1965 இந்தி திணிப்பை எதிர்த்து நம்ம மக்கள் மாணவர்கள் போராடும் பொழுது 400 பேரை சுட்டு கொன்ற ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி, மறந்து விடாதீர்கள். நம்ம கீழப்படூர் சின்னசாமி தொடங்கி தீக்குளிச்சான யாரு? இந்திக்காரன, காங்கிரஸ்காரனை எதிர்த்துதான். அவன் செய்திருக்கிற படுகொலைகள் கொஞ்ச நஞ்சமல்ல காங்கிரஸ்காரன். இப்போ வரல இந்திய திணிச்சிட்டு இருக்கான். இந்த கல்வி மாநில அதிகார பட்டியலில் இருந்தது, பொது சுகாதாரம் மாநில அதிகார பட்டியல் இருந்தது. இதை மத்திய அரசு ஆதிக்கம் உள்ள பொது பட்டியலுக்கு மாற்றியவர் இந்திரா காந்தி 1976. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட தான் கருணாநிதி கூட்டணி. ஒவ்வொன்றா கடைசியாக 2004 இருந்து 2014 வரைக்கும் மன்மோகன் சிங் ஆட்சி, சோனியா காந்தியுடைய ஆட்சி, பிரதமராக மன்மோகன் சிங். கருணாநிதி சோனியா காந்தி கூட்டணி, திமுக காரர்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் தான் நீட்டு தேர்வு கொண்டு வந்தார்கள். அந்த ஆட்சி தான். தமிழ்நாட்டிலே உள்ள மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டுமானால், அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டுமானாலும், எந்த மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டுமானாலும் நீட் தேர்வு எழுதி வர வேண்டும் என்று அரசு மருத்துவக் கல்லூரிகளிலே சேர்வதற்கு ஒரு நுழைவுத் தேர்வு என்ற ஒன்றை கொண்டு வந்தான். நம்ம பிள்ளைகள்லாம் செத்து 25 பேர் செத்து போச்சு அனிதாவில் இருந்து. மருத்துவர் ஆக முடியாத தீங்கை செய்த ஆட்சி அது. கருணாநிதி சோனியா காந்தி கூட்டணி ஆட்சி. அவர்கள் கொண்டு வந்த திட்டம் மறந்து விடாதீர்கள். இப்ப இந்த கடைகளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி, இந்த வரி, சரக்கு சேவை வரி வசூலிக்கிறாங்கல்ல, மத்திய அரசுக்கு தான் போகுது முழுக்க. மத்திய அரசு தான், மாநிலத்துக்கு கிடையாது. சில ஆண்டுகள் மட்டும் அதுல பங்கு கொடுத்தாங்க, பாக்கி எல்லாம் மத்திய அரசுக்கு போகுது. இந்த ஜிஎஸ்டி சரக்கு சேவை வரி எதை ரத்து பண்ணி கொண்டு வந்தா? மாநில அரசு அதிகாரத்தில் இருந்த விற்பனை வரி வசூலிக்க அதிகாரம் மாநில அரசுக்கு 1937 உருவானது. ராஜாஜி அமைச்சரவையில, காங்கிரஸ் அமைச்சரவையில வெள்ளக்காரன் ஒத்துக்கொண்டது. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு 50ஆம் ஆண்டு வந்த இந்திய அரசமைப்பு சட்டத்திலும் விற்பனை வரி மாநில அரசு வசூலிப்பதா இருந்தது. கருணாநிதி சோனியா காந்தி கூட்டணி ஆட்சியில் தான் சரக்கு சேவை வரி வர வேண்டும் என்று மாற்றி திட்டம் தயாரித்தார்கள். எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே தவிர திமுக காரர்கள் மந்திரி சபையை விட்டு வெளியே வரவில்லை. அங்கேதான் கடைசி வரை இருந்தாங்க. அதுல இருந்து இன்னும் அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க தயாரிச்சதுதான் சரக்கு சேவை வரி, ஜிஎஸ்டி. சிபிஐ என்ற மத்திய போலீஸ் ஒரு மாநிலத்துக்கு நுழைவது என்றால் அந்த மாநில அரசுக்கு தகவல் தெரிவித்து அனுமதி வாங்கி தான் போக வேண்டும் என்று இருந்ததை மாற்றி மாநில அரசுக்கு சொல்லாமலே தமிழ்நாடு போன்ற எந்த மாநிலத்தில் நுழைஞ்சு மத்திய போலீஸ் கைது செய்யலாம், வழக்கு போடலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது அதே கருணாநிதி சோனியா காந்தி கூட்டணி ஆட்சி. 2004 2014 இருந்த மன்மோகன் சிங் அரசு தான். அதுக்கு பேர் தான் NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. அதுக்கு பேர், அதனுடைய சுருக்கம் தான் NIA. அப்ப நம்முடைய அரசுகளை இருந்த உரிமைகளை எல்லாம் பறிச்சது, பறித்தது காங்கிரஸ் அரசும் கருணாநிதி ஆட்சியும் சேர்ந்துக்கிட்டு தான். இவங்க மாநில சுயாட்சி பேசுறாங்களாம். ஒவ்வொன்றையும் கெடுத்து எல்லாம் மத்திய அரசு கொண்டு போனவங்க. இந்தி திணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஆட்சி காலத்தில் தான் அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் தலைமையில் கூட்டம் கூடித்தான் இந்தி திணிப்பை அதிகப்படுத்த வேண்டும், சட்டங்கள் எல்லாம் இந்தியில் தான் பெயர் போட்டு வர வேண்டும், இந்தியில் தான் எல்லாம் இருக்கணும், நாடாளுமன்றத்தில் பேசுபவர்கள் இந்தி தெரிஞ்சவர்கள் இந்தியில் தான் பேச வேண்டும், இங்கிலீஷில் பேசக்கூடாது, வடநாட்டுக்காரவங்க, இந்தி தெரியாதவர்கள் வேண்டுமானால் இங்கிலீஷில் பேசலாம் என்ற விதிமுறைகளை கொண்டு வந்தது அந்த கருணாநிதி சோனியா காந்தி கூட்டணி ஆட்சியில் தான். கொண்டு வந்ததற்கு தலைமை தாங்கிய நபர் ப. சிதம்பரம், பரிந்துரை வழங்கிய நபர். அவர்கள் தேசிய இந்தி வளர்ச்சி குழுவுடைய தலைவராக இருப்பார், ஆட்சி மொழி குழு தலைவர், உள்துறை அமைச்சர் என்பவர். கொஞ்ச நாள் இருந்தார் உள்துறை அமைச்சரா. அப்ப அதுல கொண்டு வந்தார். பாஜகவுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இந்திரா காந்தி எப்படிப்பட்ட ஆளு? அந்த சொல்றாரு பாருங்க, நேத்து முந்தா நாள் 2 நாளா வந்திருக்காரு ராகுல் காந்தி, என் வீட்டுக்கு வருவது போல் நான் தமிழ்நாட்டுக்கு வருகிறேன்.
என் சொந்த ஊரை பார்ப்பது போல் எனக்கு தமிழ்நாட்டை பார்த்தால் ஏ அப்பா என்ன நடிகண்டா, சிவாஜி எல்லாம் தோத்து போயிடணும். உன் பாட்டி தமிழ்நாட்டை கடிச்சு கொதறிட்டு போனான். 1976 திமுக அரசுக்கு பெரும்பான்மை இருக்குது. அதுக்கு முன்னாடி திமுக இந்திரா காந்தியோட கூட்டணி சேர்ந்து நின்ற கட்சி தான் 71 தேர்தல். அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிச்சு பெரும்பான்மை இருக்கும் பொழுதே. யாரு? இந்திரா காந்தி. அதன் பிறகு கருணாநிதி சரணடைஞ்சு இந்திரா காந்தி விரும்பி மறுபடி கூட்டணி சேர்ந்தார்கள். எமர்ஜென்சி எல்லாம் வந்த பிறகு அந்த அம்மா தோத்து போன பிறகு பார்லிமெண்ட்ல தோத்து போச்சு அந்த அம்மா 77 பார்லிமெண்ட்ல. அதன் பிறகு கருணாநிதியோட கூட்டு சேர்ந்துச்சு அந்த அம்மா 80 தேர்தல். அப்பொழுது கருணாநிதி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்தவர் அதே இந்திரா காந்தி தான். ஆட்சி கலைப்புல காங்கிரஸ் யாரு போட்டி போட முடியும்? அதெல்லாம் அது மறந்துடாதீங்க. பாஜகவும் காங்கிரசும் ஒரு கரு இரட்டையர்கள். மூத்தது காங்கிரஸ், இளையது பாஜக. இந்த கட்சியோட சேர்ந்துக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு ஸ்டாலின் மாநில சுயாட்சிக்கான குழு போட்டிருக்கேன்னா என்ன அர்த்தம்? அது என்ன குழு போட்டிருக்க? அந்த குழு தான் ஒரு பெரிய, உங்க அப்பா போட்ட ராஜமன்னார் குழு அறிக்கை என்னாச்சு? 71 போட்டு 72 69 போட்டாரு, 71 பரிந்துரை கொடுத்தாங்க. அப்படியே கிடப்புல போட்டார் கருணாநிதி. எது கேட்டுக்கல. தமிழன் தமிழச்சியை ஏமாத்துறதுக்காக இப்ப மாநில சுயாட்சி குழு, மாநில அதிகாரத்துக்கு அவங்களும் பரிந்துரை முதல் பாகம் கொடுத்துட்டான். குரியன் ஜோசப், நீதிபதி குரியன் ஜோசப் குழு கொடுத்துருச்சு. அதை எந்த கூட்டத்திலேயாவது ஸ்டாலின் பேசுறாப்லையா? என்ன சொல்றாப்புல அவங்க தேர்தல் அறிக்கையில்? இந்த குழு பரிந்துரை முதல் பகுதி வழங்கி இருக்கிறது, அடுத்த பகுதி வழங்க வேண்டியிருக்கிறது. அடுத்த பகுதி வழங்கிய பிறகு இதை இந்தியா முழுவதும் அனுப்பி எல்லாருடைய ஆதரவையும் பெற்று அதன் பிறகு இதை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசை கோருவோம். எப்ப ஒப்பம் போட்டது என்னாச்சு? இவங்களே சொல்லிட்டாங்க. இப்ப யாரு? இந்த குரியன் ஜோசப் குழுவே பழையபடி இந்த கல்வியும் பொது சுகாதாரம் மாநிலத்துக்கு வர வேண்டும் முதல் பாகத்தில் கொடுத்துட்டாங்க. அது சொல்லலாம்ல. ஆளுநர் 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 ஆட்சி. இந்த ரவின்னு ஒரு ஆள் இருந்து அவ்வளவு ஆட்டி படைச்சான்ல. அந்தரங்கம் ஸ்டாலினுக்கும் ரவிக்கும். இப்பொழுதும் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் அந்தரங்கம் உண்டு. அதை புரிந்து கொண்டுதான் ராகுல் காந்தி ஸ்டாலினோடு சேர்ந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாம ஒதுங்கிட்டார். வேற ஒண்ணும் இல்லை. நேத்தும் தான் வந்திருக்காரு, ஸ்டாலினோட சேர்றது இல்லையே, வரவே இல்லைன்னு இருந்திருக்காரு ராகுல் காந்தி. நம்ம ஊர் அளவுக்கு போய் ஏதோ சொல்லி எள்ளி கூப்பிட்டு இருந்திருக்கு. அப்படி வந்தா ஸ்டாலினோட சேர்ந்து பேச மாட்டேன் என்ற உறுதியை வாங்கி கொண்டுதான் ராகுல் காந்தி வந்திருக்காரு. நண்பர்களே, பெரியவர்களே, தோழர்களே, கூட்டணி பெருசு என்று நினைக்காதீர்கள். கலகலத்தில் இருக்கிறது அந்த கூட்டணி, திமுக கூட்டணி. ஒன்றை ஒன்று காலை வாரி விட்டுவிடும். ஞாபகம் வச்சுங்க. வைத்திலிங்கம் 10,000 கொடுத்தாலும் பத்தாது, காலை வாரி விட்டுடும். அடுத்த இன்னைக்கு இளம் பிள்ளைகள் வந்திருக்காங்க, நம்ம வீட்டு பிள்ளைகள். அவர்கள் எல்லாம் விழிப்புணர்ச்சியோடு வந்திருக்கிறார்கள். பணம் வாங்கக்கூடாதுங்க. முதல்ல எதுக்கு ஓட்டு போடுறது? பணம் வரும் நமக்கு. கேவலமா மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவ்வளவு வறுமையில தானே வச்சிருக்காங்க. 67 திமுக காரன் அதிமுக காரன் ஆட்சி பண்றான். முழுமையா வறுமையில வச்சிருக்க. மாதம் 1000 ரூபாய் ஒண்ணுகிட்ட வாங்கி தான் வாங்க சாமான் வாங்கணும், சோறாக்கணும்னா என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு வறுமையில வச்சிருக்கிற அந்த கும்பல், அந்த அந்த திராவிட கூட்டம் இருக்க திமுக அதிமுக இருக்கு. இலவசமா அரிசியே போடுறானா? எங்கேருந்து போடுறான்? இல்ல கேட்கறீங்களா யாராவது? இலவசமா அரிசி போடுறான். உங்களுக்கு எப்படி நெல்லு லாப விலைக்கு வாங்குவான்? அவன் ஓட்டு வாங்குறதுக்காக, அவன் வரிப்பணத்துல கொள்ளையடிச்சு சொந்தமா ஊழல் பண்ணிட்டு போறதெல்லாம் மறைக்கிறதுக்கு அவன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அரிசி இலவசமா போடுவான். அப்போ இலவசமா அரிசி போடுறவன் விவசாயிக்கு மார்க்கெட் ரேட்டு படி தரமாட்டான் விலை. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறோம், இலவசமா அரிசி கொடுன்னு யாரும் கேட்கல. தரமான அரிசியை குறைவான விலையில் கொடு, இவ்வளவுதானே. அதை கொடுத்தா என்ன? இப்ப எவ்வளவு பேர் இந்த இலவச அரிசியை புழங்கிட்டு இருக்காங்க. அப்போ வாக்கு சேகரிப்பதற்காக யாரை பலியிடுவது? விவசாயி. எல்லா விலையும் உயரும், நெல்லு விலை உயராது, கரும்பு விலை உயராது. ஏன்? இது தேவையற்ற பொருள் போல நினைக்கிறாங்க.
தயவு செய்து படிச்ச பிள்ளைகள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க பாருங்க. நம்ம வேளாண் உற்பத்தி தமிழ்நாட்டுக்கு போதுமானது அல்ல. நெல் பத்தாது, பற்றாக்குறை மாநிலம் உணவு உற்பத்தியில் தமிழ்நாடு. ஆந்திராவிலிருந்து கர்நாடகத்திலிருந்து அங்கேருந்து இங்கேருந்தெல்லாம் அரிசி வந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம அரிசிக்கு மார்க்கெட் இல்லை. இப்போ உபரியா விளையுதுன்னா நீ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணு, அரிசியை ஏற்றுமதி பண்ணு, விவசாயம் நல்ல விலை கொடுத்து வாங்கி அதுக்கு ஃப்ரீயா லைசன்ஸை கொடுத்து ஏற்பாடு பண்ணா அவங்க ஏற்றுமதி பண்றாங்க. உலகத்தில் பல நாடுகளுக்கு தேவை அரிசி, தேவை அதிகமாக, விலை உயரும். அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு சொல்லணும்ல, செயல்படுத்தணும்ல. ஒரே உணவு மண்டலம் ஆகிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா அந்த உணவு மண்டலம் ஒண்ணுங்கிறத மாத்தணும். தமிழ்நாடு தனி உணவு மண்டலம். இந்த ஊர்ல ஆந்திரா நெல் விற்கணும்னா மாநில அரசு ஒப்புதல் இருந்தா லைசன்ஸ் கொடுத்தா விற்கலாம்னா விற்க கூடாது. கர்நாடக அரிசிக்கு வரணும்னா மாநில அரசு தேவைப்பட்டதான் கொடுக்கணும். தமிழ்நாடு உற்பத்தி பத்தல என்ன தான் வாங்கணும் வெளியில. ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு 10-15 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாடு தனி உணவு மண்டலமாகத்தான் இருந்தது. அதை ஒரே இந்திய உணவு மண்டலம் மாத்திட்டாங்க. நம்ம விவசாயிக்கு ஒண்ணெல்லாம் பண்ணிட்டாங்க. லாப விலை கிடையாது. சொல்லித்தர்றான் பாருங்க, கட்டுப்படியான விலை. இந்த சொல்ல நம்ம விவசாய சங்க தலைவர்கள் சொல்லுவாங்க, கட்டுப்படியான விலை கொஞ்சம் உயர்த்தி கொடுங்க. லாப விலை என்று கேட்க வேண்டும். நீ என்ன தப்பான பொருளை உற்பத்தி பண்றிய? உயிர் வாழ்வதற்கு அவசியமான பொருளை உற்பத்தி பண்ற. இதுக்கு லாப விலை கிடைக்காது. காராட்சியை வித்தாலும் லாப விலை கிடைக்கும், காராட்சி உற்பத்தி பண்ணாலும் கிடைக்கும். சாராயத்துக்கு லாப விலை கிடைக்கும். ஸ்டாலின் விற்கிற சாராயத்துக்கு லாப விலை போடுவாங்க. நெல்லுக்கு லாப விலை, கரும்புக்கு லாப விலை கிடையாதான். ரெமுனரேட்டிவ் பிரைஸ், கட்டுப்படியான விலை. எவ்வளவு சொல்லி தர்றாங்க பாருங்க. எனவே இதையெல்லாம் லாப விலை வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை தனி உணவு மண்டலமாக அறிவி, இந்தியா தலையிடாதே, டெல்லி தலையிடாதே என்று கேட்க வேண்டும். கேட்கும். நமக்கு உணவு பற்றாக்குறை இருந்தால் வேண்டிய அளவு வெளியில வாங்கிக்குவோம். நம்ம விலையை தீர்மானிக்கிற நெல்லுக்கும் கரும்புக்கும் அந்த விலையை தேவையின் அடிப்படையில் கொடுப்பாங்க. மார்க்கெட் கிடைக்கும். அப்ப அது கிடைக்கும். மிக அதிகமாக வாங்க முடியாத அளவுக்கு விலை உயரக்கூடாது. விவசாயியை வயிற்றுல அடிச்சு தெருவில் நிறுத்தி விலையை நிர்ணயம் பண்ணக்கூடாது. இந்த மாற்று திட்டத்தை சொல்லணும். யார் சொல்றா? தமிழ் தேசியம் தான் சொல்லுகிறது. தனி உணவு மண்டலமாக்கு, லாப விலை கொடு. இப்ப நாங்க சொல்றோம், ஒரு குவிண்டாலுக்கு குறைந்தபட்சம் 3500 ரூபாயாவது நெல்லுக்கு கொடு. அதுபோல ஒரு குவிண்டாலுக்கு ஒரு டன்னுக்கு 6000 ரூபாய் கரும்பு கொடு. அவன் சொல்றதுல இருந்து கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கறதெல்லாம் கிடையாதுங்க. அடிமாட்டு விலைக்கு வாங்குறான். தேவைப்படாத பொருளை உற்பத்தி பண்றது மாதிரி நினைக்கிறாங்க நம்ம உற்பத்தி பண்றத. இதற்கெல்லாம் தான் தமிழ் தேசிய எழுச்சி வேண்டும். இளைஞர்கள் இந்த கருத்துக்களோடு மக்களிடம் பேச வேண்டும். இல்லை என்றால் நம் மக்களை வெறும் மந்தையாக்கி அவன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவான். மக்கள் விழிப்புணர்ச்சி பெற்று மக்களை கண்டு அரசியல்வாதி பயப்படணும். அவர்களுக்கு விசுவாசமா இருக்கிறதல்ல நம்ம வேலை. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஒரு ரசிக அரசியலை உருவாக்கி நடிகர்கள் இவ்வளவு கட்சி ஆரம்பிச்சிருக்கான். இது ஒன்னாவது நினைச்சு பார்த்து வெக்கப்படணும். நம்ம இத்தனை நடிகன் இத்தனை கட்சி ஆரம்பிச்சுக்கிறது இந்தியாவில் எந்த மாநிலத்தில்? இந்த பையன் ஒருத்தர் வந்திருக்கான புதுசா, அந்த விஜய்க்கு என்ன கருத்து என்ன இருக்கு? அவர் சொல்றான் பாருங்க, தமிழ் தேசியமும் திராவிடமும் எனக்கு இரு கண்கள். நான் தான் சொன்னேன், ஏண்டா வீட்டு கோழியும் காட்டு பூனையும் எனக்கு 2 கண்கள்னா எப்படி இருக்கும்? வீட்டு கோழியும் காட்டு பூனையும் ஒன்றாக அடைத்து வைத்திருப்பேன் என்றால் நீ காலைல திறந்து பார்த்தா கோழி இருக்காது, காட்டு பூனை தான் இருக்கும். விஜயுடைய தத்துவம் அது. திராவிடம் தமிழ் தேசியம் எனக்கு 2 கண்கள். 2க்கும் மார்க்கெட் இருக்கு. 2ஐயும் சொல்லி பொழைக்கணும். முதல் மந்திரி ஆகணும், அவ்வளவுதானே. இவெல்லாம் ஒரு கொள்கையாளனா? இதை போய் பிடிச்சுக்கிட்டு அப்படியே காத்துல முத்தம் கொடுக்குற. காத்துல கட்டி பிடிச்சா அந்த ஆளு எலும்பேன்னு வரைக்கும் இவ்வளவு இருக்கு. முத்தம் கொடுத்து எவ்வளவு ஒரு அப்படின்னா ஒரு ரசிகர்கள், ஒரு மந்தை அரசியல், மந்தை மனப்பான்மை. எப்படிப்பட்ட இனத்துல இது வந்திருக்கு? சிவபெருமானே சொன்னாலும் சரியானதான் ஏத்துக்க, இல்லைன்னா ஏத்துக்க முடியாது என்று புலவன் நக்கீரன் வாதம் செய்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன இனம். அப்படி ஒரு சித்தரிப்பை நமக்கு வைத்திருக்கார்கள். என்ன சாதாரணமா அது? அந்த இனம் இன்னைக்கு என்ன இருக்கு?
கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் பழைய காலத்து பெண்ணிடமே தானே, இப்ப இல்ல அதெல்லாம். அந்த மாதிரி கல்லானாலும் கட்சி புல்லானாலும் தலைவர். ஸ்டாலினும் எனக்கு தலைவர் தான், ஸ்டாலினுடைய பேரனோட பேரனும் எனக்கு தலைவர் தான். கொத்தடிமையா இருக்க போறீங்களா? விஜயநகர ஆட்சி 400 வருஷம் இருந்துச்சு, அது மாதிரி திமுக ஆட்சி ஒரு 300-400 வருஷம் வைக்க போறீங்களா? இங்க எதுக்குன்னு கொஞ்சம் ஒரு தன்மானம் வேண்டாம்? இந்தியாவில் எங்கேயாவது இது மாதிரி நடிகர்கள் இவ்வளவு கட்சி ஆரம்பிச்சிருக்கானா, செல்வா கூட இருக்கானா, அடுத்தடுத்து கட்சி, அதுவும் அயல் இனத்தார் வந்து ஆதரிக்க ஆரம்பிக்கிறது கட்சிகள். இந்த இனத்தார் வந்தாலும் நடிகர் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதில்லை. நடிகருக்கு அந்த உரிமை உண்டு. உனக்கு கொள்கை இருந்து அர்ப்பணிப்பு இருந்து நீ வந்து தியாகம் செய்ய தயாரா இருந்தா கட்சி ஆரம்பிக்கலாம். இந்த மந்தைய ஸ்டாலின் ஓட்டிட்டு இருக்க மந்தையை நம்ம திருப்பி ஓட்டிக்குவோம், அல்லது ஒரு பதவியை பிரிச்சுக்குவோம். ரசிக மந்தையை உருவாக்கியது திராவிட அரசியல் தான். வெறும் பேச்சு, புருடா பேச்சு பேசி பேசி கைதேட்டு வாங்கி ரசிக மந்தை. இன்னைக்கு அந்த மந்தையத்தான் இந்த புதுசா வந்த நடிகர் ஒருத்தர் பயன்படுத்துறார். இதுல இருந்து முறிச்சு காட்டணும். இளைஞர்கள் சிந்திங்க, எது சரியானதோ நீங்க இப்ப தேர்ந்தெடுங்க. நம்ம தம்பி திருமுருகன்லாம் தேர்ந்தெடுங்க. நாம் தமிழர் கட்சி, செந்தமிழன் சீமான் முதலமைச்சர் ஆகட்டும். அதுல தவறு இருந்தா நீங்களே போராடுங்க, நானே போராடுவேன். ஆமா, சீமான் முதல்வர் ஆகட்டுங்க. அப்படிதான் நம்ம இருக்கணும். அதுதானே தற்சார்பு. சும்மா கலாட்டா பண்றதுக்காக, நமக்கு அறிமுகம் ஆகிறதுக்காக போராடுறது இல்லை. தேவைப்படின் உண்மையாகவே தவறா இருந்தா சொல்லி திருந்துங்கன்னு பார்ப்போம், திருந்தாலும் போராடுவோம். அப்படிப்பட்ட நம்முடைய உரிமையை விட்டு கொடுத்து எதுக்கு ஒரு கட்சிக்கு தலைவி கீழே இருக்கிற இந்த பணம் வாங்குறதுக்கு? அப்ப நீ வாங்குறது என்ன? லஞ்சம். தயவு செய்து சிந்தித்து இதை மாற்றுங்கள். ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. மக்கள் ஆயுதம் வேண்டாமல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று நம்முடைய நாமக்கல் கவிஞர் பேசினார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, புரட்சி ஒன்று வருகிறது. 23ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களியுங்கள், மாற்றத்தை உருவாக்குங்கள். ஏன் மாற்றிதான் பார்ப்போமேங்க, மாற்றிதான் பார்ப்போமே. தயவு செய்து எல்லாரும் சிந்திங்க. எந்த கட்சிக்கு இது வரைக்கும் விசுவாசமா இருந்தாலும் இந்த தடவை உங்கள் இனத்துக்கு விசுவாசமா இருங்க, உங்க தாய்மொழிக்கு விசுவாசமா இருங்க, உங்க தாயகத்துக்கு விசுவாசமாக இருங்க. அதுபோல ஒரத்தநாடு மக்கள் நம்முடைய திருமுருகன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்தில் அவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குங்கள். அவரை நான் பார்த்தது களவாணி படத்துல, கம்பீரமான வில்ல, சாதாரண ஆள் இல்ல, கட்டுப்பு வரும். ஏன்னா உண்மையை நடிச்சிருப்பாரு. அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு அவர் போற போக்கு சாட்டையை வீசிக்கிட்டு நம்ம ஊர் கிராமத்துல அமலாப்பட்டில் போட்டது மாதிரி அவ்வளவுதான் வரும். அடுத்தடுத்ததுல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவ்வளவு ஒரு நடிகர். அந்த அதை விட்டுட்டு இன்னைக்கு நாளைக்கு நடிக்கிறேன்னு சொல்ல, நடிகை நல்லா நடிக்க வாய்ப்பு இருந்தால் அது ஒன்றும் இல்லை. முதல் மந்திரி ஆகிட்ட நடிக்கக்கூடாது. அப்படியா? எம்எல்ஏவா இருக்கும்போது நடிக்கலாம், அது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. முதன்மை வேலை எம்எல்ஏக்கு, அடுத்தது நடிப்புக்கு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அது ஒரு தொழில், அது ஒரு ஆற்றது ஒன்று. அதை கள்ளச்சூதாட்டமாக நடத்துறது, மக்களை அடிமைப்படுத்த நடத்துறது தான் தப்பு. அதுபோல நம்முடைய ஒரு வித்தியாசம் செஞ்சு காட்டுங்க. ஒரத்த நாட்டில் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணலாங்க. வைத்திலிங்கத்துக்கு என்ன கொள்கை இருக்குங்க? நம்ம மண்ணின் மகன், நம்ம மண்ணை பற்றியோ, நம்ம தாய்மொழியை பற்றியோ, நம்ம உறவுகள், நம்முடைய சமூகம், இதனுடைய உரிமைகள் பறிபோகுதுங்கிறத பற்றியோ வைத்திலிங்கத்துக்கு என்ன கவலை இருக்கு? அவர் ஏகபோகமா டாடா பிர்லாவுக்கு, இன்னும் டாடா பிர்லாவை கீழே இருக்கிற வருத்தத்தில் இருக்காரு. இவ்வளவு வாய்ப்புகள், இவ்வளவு சொத்துக்களை பெருக்கி இருக்கிறோம். ஆனா டாட்டாவை மிஞ்ச முடியலையே, பிர்லாவை மிஞ்ச முடியலையே. இவங்களை மிஞ்சினா தானே அப்புறம் நம்ம அம்பானி அதானி எல்லாம் மிஞ்சலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒன்னே ஒன்று மட்டும் சிந்திங்க. தமிழனை முதலாளியாகவும் வாழ விட மாட்டான், தொழிலாளியாகவும் வாழ விட மாட்டான். இந்தியா காரணம், திராவிட காரணம். இவ்வளவு முதலாளி வளர்ந்துருக்காங்களே, எத்தனை முதலாளி தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கான் அகில இந்திய முதலாளியா? ஆக முதலாளியாகவும் நம்ம வர முடியாது, அவனை தான் கொண்டு வர, வடநாட்டம் தான் கொண்டு வருவான். தொழிலாளி அப்படிதான் இருக்கு. இதற்கெல்லாம் தீர்வு தான் இந்த 2026 இந்த 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் நடக்கிற தேர்தலில் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள்.
இதுக்கு கூட நமக்கு ஒரு தெளிவு, ஒரு துணிச்சல் இல்லை என்றால் நம்ம இனத்தை பாதுகாக்க முடியாது என்ற அக்கறையோடு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.